யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே தெரிய பாருங்க ஒரு டேமு. இந்த டேம் வந்து பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு டேமு. இந்த கடம்பூர் மலைப்பகுதியில் மழை பெய்யும்போது அங்கங்கே சின்ன சின்னதாக நிறைய ஓடைகள்லாம் உருவாகும். அந்த ஓடையிலேருந்து வர தண்ணிகள்லாம் வந்து இந்த இடத்துல இந்த டேமில் வந்து சேவ் ஆகும். இது வந்து இங்கே இருக்கிற கிராமத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக பயன்படுதுங்க. இந்த டேமுக்கு பின்னாடி பாருங்கள், இங்கே சில வீடுகள் இருக்குது, இந்த இடத்துல சில வீடுகள் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். அதெல்லாம் வந்து மழை பெஞ்சால் வந்து தண்ணி வர்ற பாதைகள். மல்லியம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப இந்த மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு கோயில், மல்லியம்மன் கோயில். கரளையம், ஏர்மலம் ஸ்ட்ரெயிட்டு, குன்றி, மாக்கம்பாளையம் ரைட்டு. நம்ம வந்து ரைட்டில் போக போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம இப்போ சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கு பயணம் பண்ணுறோம். இங்கேருந்து கடம்பூர் வந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர். கடம்பூர் செக் போஸ்ட். ஒரு கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கோயில். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் அமைஞ்சிருக்க கடம்பூர் மலை பிரதேசத்துக்கு இப்போது பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் சத்தியமங்கலத்தில் இருந்து கடம்பூர் செக் போஸ்ட் வந்து என்னோடய வீடியோ பதிவாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கடம்பூர் மலையை போய் அடையிறது வரைக்கும் இந்த வீடியோ பதிவில் காமிச்சிட்டு, அதுக்கு அடுத்தபடியாக கடம்பூரை சுற்றி இருக்கிற மலை கிராமங்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணி காமிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த கடம்பூர் மலைப்பகுதிக்கு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியில் ஒரு பாதி தூரம் போய் அங்கே வந்து மல்லியம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது ரோட்டு மேலேயே இருக்குது. அது வரைக்கும் தான் நான் போயிருக்கேன். அது வரைக்கும் போனதுக்கு பின்னாடி மறுபடியும் ரிட்டர்னாக திருப்பி போயிட்டேன். கடம்பூர் வரைக்கும் இது வரைக்கும் நான் போனதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக தனியாக போயிட்டுருக்கேங்க. இது பிப்ரவரி மாதம், அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து மரங்கள்லாம் காஞ்சிருச்சு. இலையுதிர் காலமும் ஸ்டார்ட் ஆகுது.
அதே சமயம் வந்து சம்மரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து காடுகள்லாம் கொஞ்சம் வறண்டு போய் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து சம்மர் ஆரம்பிக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் பச்சை பசேல்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். கடம்பூர் மலையில் நல்லாவே தெரியுது. இந்த கடம்பூர் மலையில் யானைகள், புலிகள், சிறுத்தைகள் அதிகமாக வசிக்குதுங்க. இந்த மலையிலேருந்து நம்ம அப்படியே வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு, அதாவது திம்பம், ஆசனூர் இந்த வழியெல்லாம் வந்து போய் கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரியான வழிகள்லாம் இந்த கடம்பூர் மலையிலேருந்து இருக்குதுங்க. நான் அந்த வழியெல்லாம் போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக பயணம் பண்ண போகிறேன். எதெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரியல. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டுங்க. ஸோ வீடியோ பதிலாக போய் பார்க்கலாங்க. செக் போஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஒரு கோயில் இருந்தது. இப்போ இங்கே ஒரு கோயில். இதில் என்னென்ன கோயில்னு தெரியல, நேமெல்லாம் போடல. அநேகமாக வந்து மேப்பில் செக் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க, கூகுள் மேப்பில். இந்த மலை ஆரம்பத்தில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கேருந்து கடம்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ சைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க. இங்கே வந்து சைடில் வந்து ஒரு டேம் இருக்குது. பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கும். தெரியுமான்னு பார்த்தா தெரியும். ஒரு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துருக்கேன். போய் பார்க்கலாங்க, எங்கேருந்து தெரியுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ரோடு மறுபடியும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. டூ வீலரில் சூப்பராக போகலாம். 4 வீலர்னால் கார் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸு வந்தாங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகணும். சில டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆப்போசிட்டில் பஸ் வந்தால் ஒன்றும் தெரியாது. காஞ்சிருச்சுங்க. அப்படியே எல்லாம் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. அப்படியே இலையெல்லாம் நிறைய உதிர்ந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வழியில் வந்து நிறைய டூ வீலர் போகுது. ஏன்னா வந்து மேலே வந்து நிறைய மலை கிராமங்கள் இருக்குங்க. கடம்பூர் வந்து பெரிய ஊர். கடம்பூருக்கு அடுத்தபடியாக நிறைய கிராமங்கள் இருக்குது. பட் இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸில் எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே வந்து மலை கிராமங்கள் மட்டும்தான். இதெல்லாம் வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் அது மட்டும் தான் இருந்ததுங்க ரோடு. அப்போ வந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த வழியிலலாம் நைட்டு வர்றதுக்கு பர்மிட்டே கிடையாதுங்க. ஏன்னா செக் போஸ்ட்டில் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த லோக்கல் பீப்புள் இருந்தால் மட்டும் தான் வர முடியும். அது ஏன்னா இந்த வழியில் வந்து யானைகள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கிராம மக்கள் மட்டுமே வர்றதுக்கு
அனுமதி உண்டு. அதுபோக வெளியாட்கள் இங்கே வந்து அதிகமாக யாரும் தேவையில்லாமல் வரமாட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய அவசியமும் இங்கே இல்லைங்க. இங்கே டேம் தெரியுதுங்க. கரெக்ட், இங்கேருந்து அந்த பக்கம் டேம் தெரியுது. டேம் பார்ப்போம். இங்கேருந்து அந்த பக்கம் டேம் தெரியுது. டேம் போய் பார்க்கலாங்களா? பெரும்பள்ளம் அப்படிங்கிற டேம். இங்கே தெரியுது பாருங்க ஒரு டேமு. இந்த டேம் வந்து பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு டேமு. இந்த கடம்பூர் மலைப்பகுதியில் மழை பெய்யும்போது அங்கங்கே சின்ன சின்னதாக நிறைய ஓடைகள்லாம் உருவாகும். அந்த ஓடையிலேருந்து வர தண்ணிகள்லாம் வந்து இந்த இடத்துல இந்த டேமில் வந்து சேவ் ஆகும். இது வந்து இங்கே இருக்கிற கிராமத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக பயன்படுதுங்க. இது சின்னதாக ஒரு செக் டேம்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய டேம்லாம் கிடையாது. பாருங்கள், பின்னாடி வந்து எதுவும் கிடையாது. பின்னாடி டேரெக்டாக மலை தான். இங்கேருந்து நேராக இந்த டேமுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து திம்பம் மலைப்பகுதி. அதிலிருந்து அப்படியே மலை வந்து இப்படியே வந்து கடம்பூர் மலைப்பகுதியில் வந்து கனெக்ட் ஆகிடுதுங்க. இது எல்லாமே ஒரே மலைத்தொடர் தாங்க. இந்த டேமுக்கு பின்னாடி பாருங்கள், இங்கே சில வீடுகள் இருக்குது, இந்த இடத்துல சில வீடுகள் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. டேமுக்கு பின்பகுதியில் வந்து அங்கெல்லாம் பாருங்கள் கிராமங்கள் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க. தென்னை மரம்லாம் நம்மளுக்கு தெரியுது. சரி, ஓகே, கிளம்பலாங்க. பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு டேமை பார்த்துட்டு இங்கிருந்து அப்படியே கிளம்புறேன். நிறைய வண்டி இந்த வழியில் போகுதுங்க. நிறைய டூ வீலர் போகுது, பிக்கப்பு, ஜீப்பு, காரு நிறைய போகுது. செக் போஸ்ட்டில் வந்து ஒரு கால் டாக்ஸி நின்றுச்சு. அந்த மாதிரி வந்தால் ஒரு என்ட்ரி போடணும் போல வருங்க. பாருங்கள், பஸ் ஒன்று வருது. பண்ணாரி எங்கே வருதுன்னு தெரியல. பண்ணாரி போகுது. கடம்பூர் டு பண்ணாரியா தெரியல கரெக்டாக. உண்மையிலே பரவாயில்லைங்க, இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரிங்க. நான் லாஸ்ட் டைமாக காரில் வந்தேங்க. நான் ஃபேமிலியாக காரில் வந்தேன். அப்போ வந்து சின்ன ரோடாக இருந்ததுனால ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், மலைகள் பயங்கரமாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய மலைகளாக தெரியுது. கடம்பூர் மலை வந்து நல்ல பெரிய மலைங்க. திம்பம் மாதிரி இதுவும் நல்ல வந்து ஒரு பீக்கில் இருக்க மலை தான். பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சோன்னா சின்ன சின்ன ஓடைகள் உருவாங்க. இதில் வர தண்ணியெல்லாம் வந்து இந்த பெரும்பள்ளம் அப்படிங்கிற டேமில் போய் சேவ் ஆகுங்க. இந்த பெரும்பள்ளம் டேமுக்கு அடுத்தது கிழக்கு பகுதியில் குண்டேரி பள்ளம் அப்படிங்கிற இன்னொரு டேம் இருக்குதுங்க. அதுவும் வந்து இந்த மலைப்பகுதியில் மழை பெய்யும் போது வர்ற தண்ணியெல்லாம் வந்து அந்த டேமில் சேவ் ஆகுங்க. இந்த 2 டேம் இருக்க தண்ணி வந்து இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க.
வந்து கரெக்டாக 11 மணிக்கு 11 மணிக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக அடிக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ்ட்டு இன்னும் இருக்குதுங்க. சம்மர் ஆரம்பித்தாலும் மிஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. இப்போ வந்து பிப்ரவரி, இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி. இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி இன்னும் வந்து கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது. கீழே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கடம்பூர் மலை வந்து சுத்தமாக தெரியலைங்க. இப்போவும் வந்து காற்றுல வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. பட் இந்த இலையுதிர் காலம் ஆரம்பித்ததுனால மரத்துலேருந்து இலையெல்லாம் வந்து உதிருதுங்க. பாருங்க, இங்கே வந்து யானையோட சாணம் இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து டேமோட வியூ நல்லா தெரியுது. இந்த இடத்துல வந்து டேமோட வியூ வந்து செம்மையாக தெரியுது. பட் அங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அடுத்து வேறு எங்கேயாவது நிற்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து இன்னும் நல்லா பீக்கில் போகும்போது இன்னும் டேமோட வியூ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நம்ம வண்டி நிறுத்தலாங்களா? ஓகே. பார்த்தா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. மலைகளோட வியூ மட்டும் தான் தெரியுது. நேரானா கீழே டீலை தாங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமான டீலாக தான் கீழே. மூங்கில் இருக்குது, காட்டு மரங்கள் டேரெக்டாக நேராக கீழே இறங்குதுங்க. அதாவது மலையிலேருந்து நேராக கீழே இறங்குதுங்க. இங்கே பாருங்கள், ப்ளைன் வந்து அங்கே இருக்குது. பட் ரொம்ப வந்து கீழே டெப்த்தாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. அங்கே வீடு இருக்குது. முன்னாடி வாழையெல்லாம் போட்டிருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே வந்து நைட்டெல்லாம் யானைகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து இந்த விவசாயம் பண்ணுற வாழைகள்லாம் வந்து அழிச்சிட்டு போயிடும். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து பாதுகாத்து தான் விவசாயம் பண்ணணும். ரொம்ப ரிஸ்க்காக தான் விவசாயம் பண்ணணுங்க. விவசாயம் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அது வந்து இந்த மலை பிரதேசங்களில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. பட் அந்த மாதிரியான கஷ்டத்துலையும் நிறைய மக்கள் வந்து விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கேப்பில் தெரியுது பாருங்கள் டேம். டேமுக்கு கீழே வந்து தண்ணி போகுது. ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு மாறு போகுது. அதில் தண்ணி அப்படியே போய் வந்து டேமில் வந்து கனெக்ட் ஆகுதுங்க இந்த இடத்துலைங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். அதெல்லாம் வந்து மழை பெஞ்சால் வந்து தண்ணி வர்ற பாதைகள். மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் கல்லுங்க மட்டும் தான் நிற்கிதுங்க. அதனால தான் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக தெரியுது. மறுபடியும் நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலாங்க.
வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. மெயினாக என்ன வனவிலங்கு இங்கே இருக்குன்னா யானைகள் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக சிறுத்தைகளும் புலிகளும் இருக்குங்க. பட் அதில் யானை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இங்கே நைட்லலாம் இந்த வழியெலாம் தனியாலாம் வர முடியாதுங்க. தனியாக மட்டும் இல்லைங்க, ஒரு பைக்லேயோ கார்லேயோ வர்றது ரொம்ப டேஞ்சர் தாங்க. ஏன்னா எந்நேரத்துக்கு வேணால் வந்து யானைகள்லாம் இதில் வந்து கிராஸ் ஆகுங்க. மேலே ஏறி கீழே இறங்கும். ஏன்னா நைட்டு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னா நேராக வந்து கீழே வந்து அந்த விவசாயம் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்திங்களா, அங்கே வந்து போய் இந்த விவசாயம் பண்ண பயிர்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக யானை வந்து கீழே இறங்குங்க. ஸோ அதனால் இந்த வழியில் நைட் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. இந்த கிராம மக்களே வந்து தேவையில்லாமல் இந்த வழியில் நைட்டு வரமாட்டாங்க. ரொம்பவுமே அவசியம் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. கொஞ்சம் வந்து மரங்கள்லாம் பச்சை பசேல்னு தெரியுது. கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குது. கீழே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் மலைக்கு மேலே வர வர மரங்கள் வந்து கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது. கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அபாயகரமான வளைவு உள்ளது. பாருங்க, இந்த டேர்னிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. காரில் வந்தாலும் இங்கெல்லாம் டேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, யானைகள்லாம் சாணங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல. கீழே எல்லாம் ரோட்டில் வந்து அப்படியே வறண்டு போய் வண்டிகள்லாம் போனதுனால ரோட்டோட ரோடாக நல்லா அப்படியே ஒட்டி நிற்கிது. ஏதோ வண்டி வர்ற மாதிரி ஆறு அடிச்சது. எங்கன்னு தெரியல, கீழேயா மேலேயா தெரியலையே. மிகவும் குறுகிய வளைவு, கவனமாக செல்லவும். ஆஹா, இங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குதுங்க. ட்ரெயினிங் பாருங்கள், எல்லாம் வந்து சின்ன சின்ன ஓடைகள் உருவாகக்கூடிய இடங்கள். பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றுமே தெரியலைங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பெண்டுக்கு அது. இது வந்து நான் மேப்பில் செக் பண்ணி வைக்கேங்க. என்னென்னா ஒரு இருட்டு பாறையா என்னமோ ஒரு பாறைன்னு போட்டிருக்குங்க. கரெக்டாக தெரியல, மைண்டில் இல்லை இப்போ இல்லை. பட் ஏதோ ஒரு பாறைன்னு போட்டிருக்குங்க. நான் மேப்பில் பார்த்துருக்கேங்க. இங்கே டூரிஸ்ட்டு அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வர்றாங்க. என்னென்னா, இங்கே வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க. என்ன கோயில்னால் சங்கு கோயில் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கோயில் வந்து இந்த கடம்பூரில் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த சங்கு கோயிலுக்காக மக்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் தான் இந்த மலையில் இருக்கிற ஒரே ஒரு டூரிசம்ங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய மக்கள் வந்து அந்த சங்கு கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க.
நீங்கள் இந்த லோக்கலில் இருந்தீங்கன்னா ஒரு டைம் வேணால் இந்த சங்கு கோயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமங்கலத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சங்கு கோயில் எந்தளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு தெரியல. பட் வந்து இங்கே ஒரு கோயில், சங்கு கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து உருவாகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு டைம் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் போனதில்லை. சைடில் இருக்கிற மலைகள்லாம் பார்க்கலான்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வண்டி ஓட்ட பார்க்க முடியல. வண்டியை வந்து ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டு தான் பார்க்க முடியும் போல இருக்குது. ஏன்னா வந்து ரோடு சின்னதாக இருக்குது, வண்டி வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க மாறி மாறி. அபாயகரமான வளைவு. முன்னாடி ஒரு வண்டி வருது. ஃபாரஸ்ட் ஜீப்புங்க. ஒரு அங்கே நின்றுட்டு இருந்தார். ஸோ அதனால தான் வண்டி ஸ்லோ பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து அவர் லோக்கல் இந்த லோக்கலுக்கு ஒருத்தருங்கிறனால அவர் வந்து அந்த ஃபாரஸ்ட் வண்டி வந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த வழியில் வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாது. இந்த வழியில் வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாதுங்க. சின்னதாக இந்த மாதிரியான ஸ்பீடு பிரேக்லாம் இங்கே நிறையா இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு பஸ் மட்டும் தாங்க போக முடியும். அதனால தான் சைட்லலாம் கொஞ்சம் மண் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதுபோல் இங்கே வந்து மல்லியம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப இந்த மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு கோயில், மல்லியம்மன் கோயில். இந்த மல்லியம்மன் கோயில் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான கோயில். இந்த வழியில் வர எல்லா வாகனங்களும் மேக்ஸிமம் இங்கே நிறுத்தி இந்த அம்மனை வந்து வணங்கிட்டு தான் போவாங்க. நானும் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வரைக்கும் தாங்க வந்திருக்கேன். இதுக்கு மேலே போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து
இந்த கோயிலை தாண்டி இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். கடம்பூர் மலையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலேயும் இருக்கலாம். கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன பிளேஸுக்கெலாம் இருக்குது, எந்த மாதிரியான இடங்கள் வந்து நம்ம போய் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கிற சில கிராமங்களுக்கெலாம் நான் வந்து பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேன். இங்கெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் பசுமையாக தான் இங்கே இருக்குங்க. கீழே தான் கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருந்தது. கடம்பூர் இங்கேருந்து கரெக்டாக வந்து 5 கிலோமீட்டர். சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய வந்து டேர்னிங்லாம் ஓடைகள் உருவாகும் பகுதிகள் இருக்குது. மழை காலத்தில் இங்கே வந்து பயணம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த மல்லியம்மன் கோயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மழை காலத்தில் வந்து அந்த கோயிலை ஒட்டி ஒரு ஆறு மாதிரி உருவாகி வருங்க. அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு மேலேயே வருங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சில சமயங்களில் வந்து அந்த இடத்துல வந்து வண்டியே நம்ம கிராஸ் பண்ணவே முடியாதுங்க, அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸாக வரும். ஸோ அதனால் மழை காலங்களில், அதாவது ரொம்ப அதிகமாக மழை பெய்கிற மழை டைமில் வந்து இந்த ரோட்டில் மக்கள் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த மல்லியம்மன் கோயில் அந்த இடத்துல வந்து நம்ம வண்டியை கிராஸ் பண்ணவே முடியாதுங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்ததில்ல. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில்னு தெரியல. ஒரு கோயில் இருக்குது, பெரிய ஒரு பாறை சைடில். அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து ஒரு ஓடை, மழை வந்தால் வந்து ஆறாக உருவாகும். மழை காலங்களில் வந்து இங்கே பயணம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம், இங்கே அடுத்த மழைக்காலம் வரும்போது இந்த கடம்பூர் மலையில் நம்ம ஒரு பயணம் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக தான் இருக்குது, ஏர் பேமெண்ட் இருக்குது. இந்த வழியில் வந்து 2 ஏர் பேமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே போட்டிருக்காங்க. ஆமாங்க, 1/2 1/2 ஃபஸ்ட் ஏர் பேமெண்ட்டு. கடம்பூருங்கிறது 4 கிலோமீட்டர். ஏர் பேமெண்ட்டு. யானைகள் நடமாடும் பகுதி, யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க.
நான் இந்த வழியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேங்க, பட் வந்ததில்லை. இந்த வழியிலாம் வந்து யானைகள் நின்றதை வந்து ஃபோட்டோ எடுத்து சின்ன சின்ன வீடியோவை எடுத்து கிளிப்பிங் வீடியோவை எடுத்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்துருக்கேங்க. பாருங்க, இதெல்லாம் கரும்பு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து யானைகளுக்காக போட்ட கரும்பு. இங்கே வந்து யானையோட சாணம் இருக்குது. பட் எல்லாமே வந்து காஞ்சு போன மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வழியில் வந்து வண்டி அதிகமாக வர்றதுனால அந்த யானையோட சாணங்கள் மேலே வண்டி ஏறதுனால சீக்கிரமாக ட்ரை ஆகி ரோட்டில் வந்து ஒட்டிக்குதுங்க. ஆனால் நிறைய சாணங்கள் இருக்குதுங்க. இங்கேருந்து கேர்மாலம் அப்படிங்கிற ஊர் கரெக்டாக வந்து 43 கிலோமீட்டர். இந்த கேர்மாலம் எங்கே இருக்குன்னா திம்பம் தாண்டி ஆசனூர் போகிற வழியில் கொள்ளைகால் போகிற ரோட்டில் ரைட் எடுத்து போனோம்னா ஏர்மலம் அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. அந்த ஊருக்கு இந்த வழியில் போய் நம்ம போகலாங்க. இதில் ரோடு இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இருமல் அதிகமாக வருது. அப்பப்போ வந்து தொண்டையும் ட்ரை ஆகிடுது. ஸோ அதிகமாக பேச முடியல. நம்ம கடம்பூர் போய் ரீச் பண்ணதுக்கு பின்னாடி இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறோம். அதை வந்து அடுத்த வீடியோ பதிவாக நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. அனைவரும் வந்து கடம்பூர் பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து மேலே வீடுகளும் தெரியுது. கடம்பூர் வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்காதுங்க. ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் வீடு தெரியுது பாருங்கள், அதெல்லாம் கடம்பூர். இங்கே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. கடம்பூர் ஒரு பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது. இந்தியன் ஆயில் தெரியுது. இந்த பக்கம்லாம் வீடெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வாழையெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ கடம்பூர் ரீச் பண்ணிட்டோம். அங்கே போய் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கடம்பூர்லேருந்து அடுத்து குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு பயணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இப்போ கிளம்புறேன். சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வர பஸ் நினைக்கிறேங்க.
சந்தனக்காடு விருந்து சைவம் மட சைவம் ஹோட்டல்லாம் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து கடம்பூர் சாய் பெக்ஸ் சிவா மெஸ். கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு, இதுதான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு. நிறைய கடைகளாக இருக்குது. பஸ்வனபுரம் மாக்கம்பாளையம் ஸ்ட்ரைட்டாக போகணும். மலைக்கு மேலே இருக்கிற ஊர் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். வேல்பூரி பானிபூரிலாம் இருக்குது. மலைக்கு மேலே இருக்கிற பெரிய ஊர் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ லைனில் இருக்க மாதிரியே இருக்குது. நம்ம இங்கேருந்து என்ன கரளையம் ஏர்மலம் ஸ்ட்ரைட்டு, குன்றி மாக்கம்பாளையம் ரைட்டு. நம்ம வந்து ரைட்டில் போக போகிறோம். ஏர்மலம் போகணும்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம வந்து இப்போ ரைட்டில் போய் குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்தை பார்க்க போகிறோங்க.